என் செல்ல குழந்தையே, ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் என்னுடைய அன்பினை ஏற்று இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் நான் உன்னோடு உன் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கியிருந்து உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பேன். இது என்னுடைய உத்திரவாதம். என் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் மட்டுமே என் வார்த்தைகளை நீ கேட்டால் போதும். என் குழந்தையே, இத்தனை நாளும் இத்தனை கஷ்டங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு இன்பங்களும் இந்த வராகி என்னால் கொடுக்கப்பட்டது. தாயானவள் என்னால் உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைத்து தரப்பட்ட விஷயங்கள். அது ஒருபோதும் இனி உனக்கு மாறாது. நீ அடைந்திட்ட சந்தோஷம் உன்னை விட்டு விலகிவிடுமோ என்று எண்ணி நீ பதற வேண்டாம். கொடுத்தது நானாக இருக்கும் பொழுது அது உனக்கு நிரந்தரமான விஷயம். அது உன் வாழ்க்கையில் இனி ஒருபொழுதும் மாற்ற முடியாத ஒரு விஷயம். இனி எதற்கும் கலங்காமல் ஆடி மாத வெள்ளிக்கிழமையின் விடிய பொழுது, ஆடி மாத பௌர்ணமியினுடைய பொழுது, வரலட்சுமி நோன்பு விரதம் இருக்க வேண்டிய பொழுது, திருவோணம் நட்சத்திரம் கைகூடி வந்திருக்கின்ற இந்த பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி பொழுது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா முடியாதா? இந்த சந்தேகத்தை உனக்குள் கொண்டு வருவது உன்னுடைய பயம். முதலில் உன்னுடைய பயத்தை தூக்கி எறிந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும். நீ விரும்பியது போலவே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் மாற்றி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. பய உணர்வு யாருக்குள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அந்த பயத்தை விட்டு விலக்கினால் சந்தேகம் என்ற ஒன்று அவர்களுக்குள் இருக்காது. அவர்களுக்குள் நம்பிக்கை மட்டுமே அந்த நொடியில் வந்து சேரும். இனி என்னவாகும் என்று நினைப்பதை விட நம்முடைய தைரியம் நம் வாழ்க்கையை நமக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ மறந்தாலும் சரி, காலம் மறக்காது. அவரவர் செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக பாடத்தை கற்றுக் கொடுக்காமல் போகாது என்பதனை புரிந்து கொள். தன்னை நம்பியவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கின்ற இந்த உலகம் நிச்சயமாக ஒருபோதும் அதற்குரிய தண்டனைகளை அனுபவிக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இழந்ததை எண்ணி ஒருபோதும் கவலை கொள்ளாதே. எதை இழந்தாயோ அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். தவறான முறையில் அது உன்னை விட்டு சென்றிருந்தால் மட்டுமே இது சாத்தியம். இல்லை, இது சரிதான், இது உன் வாழ்க்கையில் நடந்தது சரிதான் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் அது மீண்டும் உன்னை தேடி வராமல் இருப்பதே உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரம் இத்தனை விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்திருந்தாலும் நீ எந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நினைத்தாயோ அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ எப்பொழுதும் முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் நினைத்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க முடியாதபடிக்கு என் பிள்ளை, நிச்சயமாக நீ உன் வெற்றியை பதிவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, யாரை எதிர்த்து நின்றாலும் வருந்தாதே. ஒருபோதும் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்று மட்டும் நீ யோசித்து விடாதே. தனியாக போராடினால் வெற்றி கிடைக்குமா என்று நினைத்து வருந்தாதே. நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய வெற்றிதான் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். யாருக்கும் அடிமையாக வாழ ஒருபோதும் துணிந்து விடாதே. இங்கு பணம் இருப்பவன் பணம் இல்லாதவனை தன் அடிமையாக மாற்றிவிடலாம் என்பதுதான் தன் எண்ணமாக கொண்டிருக்கின்றான். பணம் என்ற ஒன்று இங்கு அவசியம். ஆனால் அது மட்டுமே அவசியம் என்றால் கிடையாது. உண்மையான குணமும் நல்ல எண்ணங்களும் அன்பும்
யார் பணத்தை தன் முன்னால் தூக்கி வைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் கிடைப்பது கிடையாது. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும், அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எண்ணமும், யாரையும் புண்படுத்தாத வார்த்தைகளும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே இங்கு மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியும். அதுவும் கேட்காமலேயே. இனி என்னவானாலும் ஏதுவானாலும் எல்லாவற்றையும் உணர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் சரியாக தெரிந்து, என் குழந்தை, நீ முழுமனதோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே நாம் இந்த வாழ்க்கையை நமக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக வேறு யாரும் இங்கு வாழ போவது கிடையாது, வாழவும் முடியாது. நீ யார் என்று நீ எப்படி உணர்கின்றாயோ அப்பொழுது உன் எதிர்காலம் என்னவென்று உன் கண்களுக்கு தெரிந்துவிடும். நீ எதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறாய் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யாராவது நன்றாக இருக்கிறாய் என்று கேட்டால், என் குழந்தை, நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? சில துரோகத்தாலும் பல ஏமாற்றத்தாலும் காலத்தை காயங்களோடு கடந்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து எப்படி இருக்கிறாய் என்ற வார்த்தையை கேட்கிறார்களே என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, நல்லா இருக்கிறாயா என்று கேட்கின்றவர்களும் உனக்கு துரோகத்தை செய்தவர்களுள் ஒருவராகத்தான் இருப்பார். அவர்களினுடைய அந்த வார்த்தையானது நிச்சயமாக உன்னை கேலியும் கிண்டலும் செய்யும் விதமாகத்தான் இருக்கும். அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன், உனக்கு துரோகத்தை செய்தவர்களே உன்னிடத்தில் இது போன்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது இவர்கள் மத்தியில் நல்லாக இருக்கிறேன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நீ நடக்க வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் நீ விட்டுவிடக்கூடாது. என் பிள்ளையே, பணம் வேண்டும், வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் வேண்டும், செல்வம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனை தன்னுடைய வியர்வையில் தேட வேண்டும். அடுத்தவரினுடைய கண்ணீரில் ஒருபோதும் தேடக்கூடாது. அப்படி அடுத்தவனினுடைய கண்ணீரில் அது தேடி கிடைத்தாலும் ஒருபோதும் அது நிலைக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நேரம் வரையறைக்கு உட்பட்டது. பிறருக்காக செலவழித்து அதை வீணடித்து கொண்டிருக்காதே. உனக்கான நேரம் குறைவாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதை சந்தோஷமாக மற்றவர்களோடு நல்லபடியாக சிரித்து ரசித்து இந்த வாழ்க்கையை நீ கடந்து வர வேண்டுமே தவிர தேவையில்லாது ஒரு பொழுதும் உன்னுடைய எண்ணங்களை நீ தொலைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. உன்னை சுற்றி உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே சில விஷயங்கள் எல்லோருக்குமே தெளிவில் இருக்க வேண்டும். இருள் விலகி பிரகாசமாக மாறுவது போல வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றி புன்னகையோடு இந்த நாளை நீ தொடங்கினால் நிச்சயமாக உனக்கு எதிரில் நடக்கின்ற தீய விஷயங்கள் கூட நல்லதாகவே தெரியும். ஓர் அனுபவத்தை அது கற்றுக் கொடுக்கிறது என்பது அது தானாகவே ஒவ்வொருவருக்கும் புரிந்துவிடும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னுடைய நேரத்தை மட்டும் ஒருபோதும் நீ வீணடித்து விடாதே. என் குழந்தை, எப்பொழுதும் போல நீயாக இருந்து உன் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் பொழுதுதான் அந்த வெற்றி கிடைத்ததும் புரியும். நாளை ஒரு கஷ்டம் வந்தால் அதை எதிர்கொள்வது எப்படி என்பதும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய மனது ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனது எதையும் சரியாக யோசித்து விட்டது என்றால்
உன் அருகில் வந்து நிற்க எல்லோரும் பயப்படுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக இருப்பது போல ஒருவர் நடிக்கிறார் என்றால் அவரை நம்புவது போல நீயும் நடிப்பதில் எந்த தவறும் இல்லை. இனி என்னவானாலும் ஏதுவானாலும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கை நீ எப்பொழுதும் சரியானபடி ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை புரிந்து கொள். இதுவரையிலும் மற்றவர்களை நம்பியே உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விட்டாய். தொலைத்த இடத்தில் இருந்து யோசித்து பார். நீ நம்பாமலேயே உன்னை ஒருவர் வாழ்க்கையில் நம்பியிருப்பார். நிச்சயமாக அதுதான் நீ வணங்குகின்ற தெய்வம். உன் தெய்வம் உன்னை முழுமையாக நம்பி இருக்கிறதல்லவா? அப்படியானால் எந்த விஷயமானாலும் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு, என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ முழுமையாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை ஓர் நிலைக்கு அழைத்து செல்லும் நேரம் வரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதையும் கவனமாக கடந்து வர முயற்சி செய். நிச்சயமாக நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். எந்த நேரத்திலும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ கலங்காதே. இனி என்ன நடந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து நான் உனக்கான மாற்றத்தை உணர்ந்து உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்க வேண்டாம். முன்னெடுத்து வைத்த காலை ஒருபோதும் பின்னெடுத்து வைக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயத்தை அந்த நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுவரையிலும் நீ நினைத்தது போதும். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக நான் என்னவெல்லாம் செய்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த தாயானவளினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக நல்வழிக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனப்பாங்கோடு நீ எதிர்கொள்ளும் பொழுது எந்த விஷயங்களும் உன்னை அவ்வளவு எளிதில் பாதித்து விடாதல்லவா? அதர்மத்தின் பாதை இன்று பலருக்கும் சரியாக தோன்றலாம். ஆனால் அதன் விளைவானது மிகவும் கொடுமையானதாக இருக்கும். எதற்கும் சிந்தித்து செயலாற்றுவதுதான் உனக்கு நல்லது என்பதனை புரிந்து கொள். நீ யோசித்து எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறாயோ அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதர்மம் ஆதிக்கம் செய்யும், ஆனால் தர்மமே கடைசியில் வெல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ பிறருக்கு செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மற்றொருவர் மூலமாக உனக்கே வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அது உதவியாய் இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, அது என்றும் உனக்கே உனக்கானதாக உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறிப்பார். அதைவிட புண்ணிய காரியம் இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது. ஒருவர் மனவேதனையோடு இருக்கிறார் என்றால் அவர் கையை ஒரு முறை நீ பற்றிக்கொள். நீ எந்த ஒரு ஆறுதலையுமே சொல்ல வேண்டாம். நிச்சயமாக நீ பிடிக்கின்ற அந்த கை அவர்களினுடைய மனதை நிச்சயமாக ஆறுதல் படுத்தும் என்பதுதான் உண்மை. நீண்ட நேரமாக தனக்குள் தேக்கி வைத்திருக்கின்ற அந்த மனக்குமுறலை அந்த நொடியை கொட்டி தீர்த்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உறுதி செய்யும் பொருட்டு என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் தொடர்வதை நீ தெரிந்து கொள்ள முடியும். இனி நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான்.
இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது அத்தனையும் நீ வேண்டியபடி உனக்கான உண்மைகளைத்தான் என்பதனை புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.